மாணாக்கர்களும் மற்றும் இந்த டெம்பரரி ஒர்க்கர்ஸ் ப்ரோக்ராம் என்கின்ற அதாவது நிரந்தர பதிவாளர்கள் இல்லாமல் வேலைக்காக வருபவர்களுக்கு தொகையும் குறைக்கப்பட போகும். இங்கே நடைமுறைக்கு வருகின்ற திட்டங்களில் இருவர் பாதிப்பை அடைகின்றவர்களாக அல்லது இருவர்கள் அதிக கவனத்தை கண்காணிப்பை பெறுபவர்களாக அமைகின்ற தரப்பாக கல்வி கற்க வருகின்ற மாணாக்கர்கள் மற்றும் இந்த தற்காலிக வேலை தேடி வருபவர்கள் என்பவர்கள் இருக்கின்றார்கள். ஏற்கனவே இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்திய ஆசிய பிராந்தியங்களில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடியவர்களினுடைய செயல்பாடுகள் முகம் சுளிக்க வைக்கின்றவையாகவும் இங்கே ஏற்கனவே உருவாகி இருக்கிற இந்த ஒழுங்கு சட்டம் இவைகளுக்கு பாதகம் விளைவிக்கின்றவையாகவும் இருப்பதற்கு அண்மை காலங்களில் நாங்கள் கேள்விப்படுகிற செய்திகளே அதற்கு நல்ல சான்றாக இருக்கிறது. வாகன சாரதி பயிற்சி பாடசாலை, ட்ரக் ஓட்டுநர்களுக்கான பயிற்சி பாடசாலைங்கிற பேரில் மோசடி செய்ததாக சொல்லி 2 இந்திய பின்னணியினை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறுகிய மனப்பான்மையோடு கனேடிய விதிமுறைகளை கற்பிக்காமல் இவ்வாறான வாகன அனுமதி பத்திரங்களுக்கான பயிற்சிகளை வழங்குவது என்பது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. குறிப்பாக கால பனி கால வாகன ஓட்டுதல் என்பதற்கும் கோடைகால நிலைமைகளே அல்லது சீதோசனத்தை கொண்டிருக்க நாடுகளில் வாகனங்களை ஓட்டுதல் என்பதற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கின்றன. அந்த வித்தியாசங்கள் அவர்கள் கற்பிதங்கள் மூலம் கற்க வேண்டியவற்றை சாதாரணமாக கடக்க விட்டு அவர்களை இவ்வாறாக சித்தியடைய செய்வது என்பது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியது என்றால் அது உயிர்களை காவு கொள்கின்ற நிலைமைக்கு மாற்றி செல்லும். இது வழக்கம் போலவே நாங்கள் சமூக அரசியல் தரப்புகளிடைகளும் மிக முக்கியமான விடயங்களை பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையிலே மார்க் கார்னி அவர்களினுடைய கேபினட் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய வரவு செலவு திட்டம் தொடர்பாகத்தான் எல்லாரினுடைய பேச்சும் இருக்கிற போது அதுல மிக முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு விடயம், இல்லாவிட்டால் எல்லாரினுடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு விடயம், ஏற்கனவே இங்கே இருக்கிறவர்களாகட்டும் இல்லாவிட்டால் கனடாவுக்கு வர நினைக்கிறவர்களாகட்டும் இவர்கள் இருவரினுடைய பேசுபொருளாகவும் இருப்பது இனிவரும் காலங்களிலே கல்விக்காக இங்கே வருபவர்களுக்கான எண்ணிக்கை குறைக்கப்பட்டு பொருளாதார ரீதியாக இந்த நாட்டிற்கு பயன் தரக்கூடிய இல்லாவிட்டால் இங்கே இருக்கக்கூடிய வேலை வெற்றிடங்களை நிரப்புகிறவர்களுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக வழங்கப்பட போகிறது என்று இந்த வரவு செலவு திட்டத்தில இருந்து நமக்கு தெரிய வருகிறது. இது ஒரு பக்கம் என்று சொல்லிச்சினால் இன்னொரு பக்கத்திலே ஏற்கனவே இங்கே குடிபெயர்ந்திருக்கிறவர்கள் வேறு குறிப்பாக இந்தியா மற்றும் ஆசிய நாடுகளில் இருந்து குடிபெயர்ந்திருக்கிறவர்கள் செய்கிற மிலேச்சத்தனமான இல்லாவிட்டால் ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த நாட்டினுடைய கண்ணியத்தையும் அது ஏற்கனவே பேணி வருகிற சட்டம் ஒழுங்கு தொடர்பான அந்த பாதுகாப்பு நெறிமுறைகளையும் சீர்குலைப்பதாக இருப்பதானது ஒரு பொதுவான ஆசிய இல்லாவிட்டால் இந்திய பிராந்தியத்தில் இருந்து வருகை தந்தவர்கள் குறித்து ஒரு பெரிய அதிருப்தியை தோற்றுவிப்பதாக உருவாகி இருக்கிறது. குறிப்பாக இங்கே நிகழ்கிற குற்றச் செயல்கள், அதிலும் இன்றைக்கு நாங்கள் கேள்விப்பட்ட செய்தியின்படி தவறான மோசடி வாகன அனுமதி பத்திரம், அதாவது இந்த ட்ரக்குகளை செலுத்துவதற்கான பயிற்சி பாடசாலையை வைத்திருக்கிறோம் என்று சொல்லி செய்த மோசடியின் பிரகாரம் 2 இந்திய பின்னணியினை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக இவைகள் எல்லாம் நிறைய விடயங்களை எங்களுக்கு பேசுவதற்கு அளித்திருக்கிறது. நாங்கள் பேச போகிறோம். சுரேஷ் தர்மாவை இந்த உரையாடலுக்காக இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தர்மா. நான் ஏற்கனவே சொன்னதன்படி இந்த வரவு செலவு திட்டம் ஏற்கனவே இங்கே இருக்கிற குடிபெயர்வு இந்த சிக்கல்களை கருத்திலே கொண்டு இனிமேல் பொருளாதார ரீதியான வருகைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கும் என்று சொல்லி இருக்கிறது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவ்வாறு பொருளாதார ரீதியான வருகைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுமாக இருந்தால் யார் இதனாலே பயன்பெறுவார்கள் என்று நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக, அதாவது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதன் பிரகாரம் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த குறைந்த அளவில் வரப்போகின்றவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்து கல்வி கற்க வரப்போகின்ற மாணாக்கர்களும் மற்றும் இந்த டெம்பரரி ஒர்க்கர்ஸ் ப்ரோக்ராம் என்கின்ற அதாவது நிரந்தர பதிவாளர்கள் இல்லாமல் வேலைக்காக வருபவர்களுக்கு தொகையும் குறைக்கப்பட போகின்றது. குறிப்பாக இந்த மாணாக்கர்களின் தொகை என்பது மிகவும் அதிகமானதாக இருந்தது.
குறிப்பாக 2025ஆம் ஆண்டு இந்த தொகை என்பது 3,06,000 இருந்தது. அதே போல இந்த வேலை வாய்ப்புக்கென வருபவர்கள் 3,67,000 என இருந்தது. அவர்களுடைய தொகை என்பது இனி அடுத்த வரும் 3 ஆண்டுகளுக்கும் குறைக்கப்படுகின்றது. 3,06,000 இருந்த மாணக்கர்களின் தொகை 1,55,000 ஆக்கப்படுகின்றது. அதே போல இந்த தொழில் தேடி, அதாவது வந்து தொழில் தேடி வருகின்ற அல்லது இந்த டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ் ப்ரோக்ராம் என்ற ப்ரோக்ராமிற்கு வாரவர்கள் அவர்களுடைய தொகை கூட 60,000ஆகவும், மற்றது இப்பொழுது இன்டர்நேஷனல் மோபிலிட்டி ப்ரோக்ராம் என்கின்ற ஒரு புதிய திட்டத்தினூடாக வருபவர்கள் தொகை ஒரு 1,70,000ஆகவும் மாறுகின்ற சந்தர்ப்பத்தை எடுத்துகின்றது. அதாவது குறைகின்றது, எடுக்க போகின்றது. அதே போல இந்த நிரந்தர பதிவுரிமை பெறுபவர்கள், பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் பெறுபவர்கள் 3,95,000 3,80,000 குறைக்கப்படுகின்றது எதிர்வரும் இந்த 3 வருடங்களுக்கு. இதன் பிரகாரம் இங்கே நடைமுறைக்கு வருகின்ற திட்டங்களில் இருவர் பாதிப்பை அடைகின்றவர்களாக அல்லது இருவர்கள் அதிக கவனத்தை கண்காணிப்பை பெறுபவர்களாக அமைகின்ற தரப்பாக கல்வி கற்க வருகின்ற மாணாக்கர்கள் மற்றும் இந்த தற்காலிக வேலை தேடி வருபவர்கள் என்பவர்கள் இருக்கின்றார்கள். இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மாணவர்கள் தாங்கள் தகமை குறித்து கொடுக்கின்ற விடயங்கள் குறித்த தீவிர ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்ட இப்பொழுது அனுமதிக்கப்படுகின்றார்கள். இது குறித்து சஞ்சலங்களும் நேற்று முந்தைய தினங்கள் இடம்பெற்றிருந்தன. அதாவது வந்து இந்தியாவில் இருந்து வருகின்ற மாணவர்கள் உண்மையான தகவல்களையா கொடுக்கின்றார்கள் என்று. அதே போன்று இந்த தற்காலிக தொழில் தேடி வருபவர்களில் இந்த உண்மையிலேயே இந்த விவசாயம் சம்பந்தமாக வருபவர்களுக்கான தேவை இருக்கின்றது என்ற காரணத்தால், அதாவது கனடா வந்து ஒரு புதினமான நாடு. எவ்வாறு நாங்கள் எடுக்க வேண்டும் அதனை என்றால், கனடாவில் பயிற்சிக்கான காலம் என்பது 365 நாட்களாக எங்கேயும் இல்லை. அதாவது வந்து சராசரி பயிற்சிக்கான நாட்களாக இருப்பது ஒரு 160 நாட்கள் அல்லது 160 190 நாட்கள் தான் குறிப்பிடலாம். சில இடங்களில் 40 90 நாட்கள் கூட இருக்கின்றன. அதாவது வந்து இந்த யூகோன் மற்றும் நோர்தர்ன் டெரிட்டரி, நுனாவிட் போன்றவை எல்லாம் 40 நாட்களில் இருந்து 90 நாட்களுக்கு செய்து முடிக்க வேண்டும். அதே போல ஒன்டாரியோ என்பது ஒரு பெரிய பிரதேசம். நிச்சயமாக நீங்கள் மொன்றியலில் இருந்து புறப்பட்டால் அதனுடைய மற்ற எல்லைக்கு செல்வதற்கு உங்களுக்கு 24 மணித்தியாலங்கள் கூட போதுமானதாக இருக்காது ஒரு வாகனத்தை செல்வதற்கு என்ற ஒரு பெரிய பிரதேசமாக இருக்கின்றது. எனவே இந்த வட ஒன்டாரியோ பகுதிகளில் எல்லாம் 90 நாட்களில் இருந்து 120 4 மாதங்களுக்கு செய்து அந்த விவசாயங்கள் செய்துவிட வேண்டும். ஆனால் சில இடங்களில் அதுவே 180 நாட்கள் என்று குறிப்பிடுகின்ற பொழுது 4.5 மாதங்கள் அல்லது 5 மாதங்கள் செல்லக்கூடிய நிலைமைகள் கூட இருக்கின்றன. குறிப்பாக இந்த தென் ஒன்டாரியோ மற்றும் இந்த தென் பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதிகள், அந்த ஒகனேகன் என்கின்ற பகுதி எல்லாம் இருக்கின்றது. அங்கே எல்லாம் நீண்ட காலம் செய்யலாம். மற்ற இடங்களை விட 5 அல்லது 6 மாதங்கள் கூட செய்யலாம். அவ்வாறான நிலைமை உள்ள இடங்களில் இவ்வாறான இந்த டெம்பரரி ஒர்க்கர்ஸ் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் ப்ரோக்ராம் என்பதை அனுமதிப்பதற்கான அந்த நாட்கள், அவர்கள் அங்கே தங்கியிருக்கிறதுக்கான நாட்களை 270 நாட்கள், வருடம் 365 நாட்களில் 270 நாட்களாக மாற்றி இருக்கின்றார்கள். இங்கே உள்ளகத்தில் நடைபெறக்கூடிய மாற்றம் என்னவாக இருக்கும் என்றால், இப்பொழுது இந்த குடியுரிமை அல்லது இந்த பெர்மனன்ட் நிரந்தர வதிமை பெறுவதற்கான புள்ளிகள் எட்டப்பட வேண்டும். குறிப்பாக நான் நினைக்கின்றேன், இங்கு உள்ளிருப்பவர்கள் 460 புள்ளிகளை எட்ட வேண்டும். இதே புள்ளி வீதம் என்பது முதல் குறைவாக இருந்தது. இப்பொழுது அது கடந்த வருடம் கூடியதாக மாறி இருக்கின்றது. அதன் மூலம் அவர்கள் அந்த புள்ளிகளை பெற வேண்டிய தேவைகள், குறிப்பாக மாணக்கர்களாக வந்தவர்களோ அல்லது இப்படி நிரந்தர தொழில் சம்பந்தமாக வந்தவர்களோ இந்த புள்ளி விவரங்களின் எண்ணிக்கையை பெற்றால்தான் அவர்களால் அதனை அடைய முடியும். அதில் 4 அடிப்படை காரணங்களை வைத்திருக்கின்றார்கள்: வயது மற்றும் கல்வி தகமை மற்றும் மொழிப்புலமை, மற்றது இந்த கனடாவில் வேலை செய்த அனுபவம் என்பது இவற்றின் மூலம் பெறப்படுகின்ற புள்ளி அடிப்படையில் கொடுக்கப்பட போகின்றது. எனவே பலர் திருப்பி போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. உண்மையிலேயே அவர்கள் கனடிய தொழிலுக்கான அனுபவம் என்பதற்கான புள்ளி என்பதை குறைவாக, குறிப்பாக 70% தான் அதற்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த 150 புள்ளிகள்
பகுதிகள் என்பன அறிவு புலமைக்காக, அதாவது ஆங்கிலமோ அல்லது பிரெஞ்சோ கதைக்கக்கூடியதாக இருக்கக்கூடியவர்களுக்கு அறிவு புலமைக்காக. அதனால் பலரும் இப்பொழுது இந்த பிராம்டன் மற்றும் GTA பகுதிகளில் இருந்து கியூபெக் அல்லது இப்ப சட்ரி போன்ற பகுதிகள், பிரெஞ்சு மொழி பேசக்கூடிய பகுதிகளுக்கு சென்று தங்களுடைய இந்த நிரந்தர பதிவுரிமை பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்றார்கள். அதே போன்று இந்த கல்வி தகமை என்பது அதற்கு கூட 140 புள்ளிகள் என்கின்ற ரீதியில் அதுக்கு அந்த கட்டுப்பாடாக பார்க்கின்றார்கள். முதல் அவ்வாறான கட்டுப்பாடுகள் பார்க்கப்படவில்லை. எனவே இருக்கின்றவர்களின் தொகை என்பது குறைக்கப்பட போகின்றது. மறுபக்கமாக எடுக்கப்படுகின்றது உள்வாங்குவர்களின் தொகை என்பதும் குறைய போகின்றது. உள்வாங்குவர்களின் தொகையில் முக்கியமான ஒன்றை நாங்கள் கவனிக்க வேண்டும் என்னவென்று சொன்னால், அவர்கள் அகதிகளாக அனுமதிக்கப் போகின்றவர்களின் தொகை என்பது முன்னைய காலங்களை விட குறைவாக 17,000 அல்லது 20,000 நினைக்கிறேன், 20,000 பேரைத்தான் அனுமதிக்க போகிறார்கள். அதே போல அந்த ஹியூமனிடேரியன் பேசிஸ் என்கின்ற மனிதாபிமான அடிப்படையில் ஒரு 1000 பேர், மற்றது இன்னொரு கேட்டகரியாக 4,000 பேர். அது உண்மையிலே உக்ரைன், ஹாங்காங், சூடான், மற்றது காசா போன்ற இடங்களில் இருந்து வருவர்கள். எனவே மாற்றங்கள் ஏற்படுகின்றன. மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தப்பட வேண்டும். கல்வி அறிவுள்ளவர்கள், வளம் உள்ளவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். அதே நேரம் தொழில் வளம் உள்ளவர்களும். மறுபக்கமாக இவ்வாறு இந்த தற்காலிக தொழிலாளர்களாக அல்லது ஒர்க் பெர்மிட்டில் வருபவர்களாக மற்றும் மாணாக்கர்களாக வருபவர்களாக அந்த கட்டுப்பாடுகள் என்னென்ன இருக்கப்படுகின்றன. மாணவர்களை உள்ளெடுப்பதில் கூட கட்டுப்பாடுகள் இருக்கப்படுகின்றன. அதைத்தான் நான் குறிப்பிட்டிருந்தேன் நேற்றைய தினம் அல்லது நேற்று முந்தைய சில செய்திகளில். இந்த இந்திய மாணவர்கள் குறித்த கருத்து பரிமாறல்கள் இடம்பெற்றிருந்தன. நிச்சயமாக நீங்கள் சொன்ன விதமாய் இந்த மாதிரியான தாக்கங்கள் இருக்க போகிறது என்றால் இது அதிகமாக பாதிக்க போவது பள்ளி கல்வித்துறையை தான். இது காலேஜஸாக இயங்குகிறவர்கள் இல்லாவிட்டால் பல்கலைக்கழகங்கள் இவைகளைத்தான் அதிகமாக பாதிக்க போகிறது. திடீரென ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் இங்கே வந்திருந்த காலகட்டத்தில் நிறைய சென்டானியல் முதற்கொண்டு நிறைய கல்லூரிகள் தங்களுடைய பாடத்திட்டங்களை திரும்ப மீள பெற்றிருந்தன. அவைகளில இருந்து அதை நீக்கி இருந்தது மாத்திரமல்லாமல் நிறைய பேரை அவர்கள் வேலையில இருந்து அனுப்ப வேண்டிய தேவை கூட வந்திருந்தது. அதற்காக போராட்டங்களை கூட அந்த காலகட்டத்தில் அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். ஆக இந்த வரவு செலவு திட்டத்தின்படியும் அதே மாதிரியான விடயங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அது கானியினுடைய அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்திற்கு பாதகமாக மக்கள் ஒரு எதிர்ப்பு குரலாக நிச்சயமாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இல்லை, அதை அவர்கள் ஏற்கனவே செய்து வருகின்ற கல்லூரிகள், சட்டப்படியான கல்லூரிகள் என்பன தங்களுடைய பாடவிதானங்களையும் தங்களுடைய கல்வி திட்டங்களையும் விரிவுபடுத்திய ஒரு புறம் இருக்க, சட்டவிரோதமான அல்லது தனியாரின் புதிதாக முளைத்த கல்லூரிகள் என்பன சில கடை தொகுதிகளின் முகப்புகளிலேயே கல்லூரி என போட்டு நடத்துவதற்கான சந்தர்ப்பத்தை பெற்று அவ்வாறு அழைக்கப்பட்டவர்கள் கூட இருக்கின்றார்கள். இதற்கு இந்த பேண்டமிக் நேரத்தில் கனடா பாவித்த ஒரு திட்டத்தின் ஒரு ஓட்டை என்றுதான் அதனை கூற வேண்டும். என்று சொன்னால், ப்ராசஸ் என்பது அந்த ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் என்று, அதாவது உங்களோட வங்கியில் பணம் இருக்கிறது, உங்களோட கல்வி தகமை எல்லாவற்றையும் அனுப்புகின்ற பொழுது கணனிகளே அவற்றை பரிசீலித்து ஆக்களை அனுமதிக்கின்ற தன்மை போன்றவை இருந்தன. அந்த திட்டங்களில் எல்லாம் இப்பொழுது மாறுதல் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இல்லை, நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தில், அதாவது அரசாங்கத்தில் அனுமதிக்கப்பட்ட அநேகமாக எல்லாருமே பிரைவேட் காலேஜஸ் கூட அனுமதி பெற்றுத்தான் தொடங்கினாலும், இந்த பிரபல்யம் பெற்ற அல்லது ஸ்திரத்தன்மை உள்ள கல்லூரிகள் கூட தங்களுடைய பாடவிதானங்களையும் தங்களுடைய கற்கை நெறி முறைகளையும் மாற்றி இருந்தன இவர்களை உள்வாங்குவதற்காக. அங்கே உண்மையிலேயே ஒரு தொய்வு நிலை ஏற்பட்டு இப்பொழுது போராட்டங்கள், அதாவது தொழிற்சங்க போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தன. ஷெரிடன் காலேஜ் மற்றும் பல இடங்களிலும் இந்த பேராசிரியர்கள் தவிர்ந்த துணை பேராசிரியர்கள் அல்லது பயிற்றுவதற்கான டீச்சிங் அசிஸ்டன்ட் போன்றவர்கள் எல்லாம் போராட்டங்களில் அவர்கள் ஒக்கூஃபா என்கின்ற ஒரு யூனியன் மூலமோ அல்லது இந்த ஒப்சு என்கின்ற யூனியன் மூலமோ பிரதிநிதித்துவப்படுத்துவர்களாகவும் அந்த தொழிற்சங்கங்கள் நிச்சயமாக போராட்டத்தில் ஈடுபடுவதை காணக்கூடியதாக இருந்தது. இருந்தும் ஒரு புரிந்துணர்வு எட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் இது நிச்சயமாக செய்ய வேண்டிய மாற்றம். சடுதியாக ஏற்பட்ட நிலைமைக்கு தங்களை இயல்பாக்கி கொண்ட கல்லூரிகள் இதனால் மற்றும் பல்கலைக்கழகங்கள் இதனால் பாதிக்கப்பட்டன என்பது பட்டவர்த்தனமான உண்மை.
நிச்சயமாக. ஆக இது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு பக்கத்திலே அதற்கு மாற்றீடாக ஏற்கனவே இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்திய, ஆசிய பிராந்தியங்கள்ல இருந்து வருகை தந்திருக்கக்கூடியவர்களினுடைய செயல்பாடுகள் முகம் சுளிக்க வைக்கின்றவையாகவும், இங்கே ஏற்கனவே அ உருவாகி இருக்கிற இந்த ஒழுங்கு சட்டம் இவைகளுக்கு பாதகம் விளைவிக்கின்றவையாகவும் இருப்பதற்கு அண்மை காலங்களில் நாங்கள் கேள்விப்படுகிற செய்திகளே அதற்கு நல்ல சான்றாக இருக்கிறது. இன்றைக்குமே கூட இந்த வாகன சாரதி பயிற்சி பாடசாலை, ட்ரக் ஓட்டுநர்களுக்கான பயிற்சி பாடசாலைங்கிற பேரில் மோசடி செய்ததாக சொல்லி 2 இந்திய பின்னணியினைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இது எவ்வளவு தூரம் ஒரு சமூகத்தின் மீது ஒரு பிற்போக்கான பார்வை ஒன்றினை தோற்றுவிக்கின்ற ஒன்றாக இருக்கும்? அதை எப்படி மற்ற அதனையொட்டிய சமூகங்களை பாதிக்கும் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, இது நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. நான் நினைக்கின்றேன் அவர்கள் இருவரும் வீட்டு காவலில் வைக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றன என்றுதான் உண்மையாக இருக்க வேண்டும். அவ்வாறான தண்டனைகள் தேவையானவை ஏனென்றால் குறுகிய மனப்பான்மையோடு கனேடிய விதிமுறைகளை கற்பிக்காமல் இவ்வாறான வாகன அனுமதி பத்திரங்களுக்கான பயிற்சிகளை வழங்குவது என்பது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. குறிப்பாக இவ்வாறான நாடுகளில் இருந்து வருபவர்கள் கனேடிய காலநிலைக்கு ஏற்ற மாதிரியான வாகன ஓட்டுநர் பயிற்சிகளை எல்லாம் பெற வேண்டிய தேவைகளை எல்லாம் அவர்கள் அறிந்திருந்து அது குறித்த அனுபவம் உள்ளவர்கள் மூலம் பயிற்சியை பெறுவது என்பது நிச்சயம். குறிப்பாக ஒரு குளிர்காலம், பனிப்பொழிவின் பொழுது ஒரு பாரமான ஊர்தியை செலுத்தி செல்கின்றவர் எவ்வாறான முறைகளை கையாள வேண்டும் என்கின்ற வழிமுறைகளை எல்லாம் அவர்கள் கற்பிதமாக மற்றும் செயல்முறையாக கற்பிக்க வேண்டிய தேவைகள் உள்ளது. அதைவிட அண்மையில் வட அமெரிக்காவில் இருந்துதான் கூற வேண்டும், கனடா என்று கூறுவதை விட இந்த வாகன பார ஊர்தி வாகன சாரதிகளாக வந்த புதிய குடிவரவாளர்கள் அதாவது மோசமான விபத்துகளுக்கு காரணமாக இருந்தார்கள். அது 2-3 ஆண்டுகள் அல்லது 4 ஆண்டுகளுக்கு முதல் நடைபெற்ற அல்பர்டாவில் நடைபெற்ற பாடசாலை ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் சென்ற ஒரு பாடசாலை குழுவின் வாகனம் மோதியதாக இருக்கட்டும், அல்லது அமெரிக்காவில் உள்ள ஒன்டாரியோ என்கின்ற நகரத்தில் இடம்பெற்ற ஒரு வாகன விபத்தாக இருக்கட்டும், அவ்வாறானவை எல்லாம், அல்லது இன்னும் ஒரு இடத்தில் ஒரு வாகனத்தை, அதாவது பார ஊர்தி வாகனத்தை யூடர்னில் திருப்புவதற்கு சிறு ஒரு தெருவில் ஒரு சாரதி முனைந்த பொழுது ஏற்பட்ட விபத்தாக இருக்கட்டும், இவ்வாறான விபத்துக்கள் எல்லாம் அறியாமை மற்றும் அலட்சியம் மற்றும் அக்கறையான பயிற்சி வழங்காமை தான் காரணம். இவற்றில் நடைமுறை நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், அதாவது ஒரு குளிர்கால பனி கால வாகன ஓட்டுதல் என்பதற்கும் கோடைகால நிலைமைகளே அல்லது சீதோசனத்தை கொண்டிருக்க நாடுகளில் வாகனங்களை ஓட்டுதல் என்பதற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கின்றன. அந்த வித்தியாசங்கள் அவர்கள் கற்பிதங்கள் மூலம் கற்க வேண்டியவற்றை சாதாரணமாக கடக்க விட்டு அவர்களை இவ்வாறாக சித்தியடைய செய்வது என்பது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியது. என்றால் அது உயிர்களை காவு கொள்கின்ற நிலைமைக்கு மாற்றி செல்லும். இதே போன்ற நடவடிக்கைகள் ஏனைய இடங்களிலும் எடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. நிச்சயமாக அவர்கள் அதனை எடுப்பார்கள் நினைப்போம். என்றால் விரைவான தொழில் பெறுவதற்கும் அல்லது விரைவான வகையில் பணம் பார்ப்பதற்கும் இவ்வாறு புதிதாக அழைத்து வரப்படுவோர் சில மலினமான வழிகளை கையாண்டார்கள் என்பது உண்மையான விடயம். ஆனால் அது மாற வேண்டும் என்பதில் எந்தவித இரண்டாம் கருத்துக்கும் இடமில்லை. நிச்சயமாக. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. நாங்கள் தேவையான அளவுக்கு இந்த தலைப்பில் பேசிவிட்டோம் என்று நினைக்கிறேன். தொடர்ந்தும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எத்தகைய அதிர்வுகளை உருவாக்கப் போகிறது என்று. அப்பொழுதுமே நாங்கள் உரையாடலாம். மிக்க நன்றி இணைந்து கொண்டமைக்காக இந்த உரையாடலில். நன்றி பிரியா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.